உள்ளுணர்வுல இருந்து ஒரு ஒரு விஷயம் எனக்குள்ள நடக்கும். ஸோ அதை வந்து +2 படிக்கும்போது என்னோட நண்பன் பாபுராஜ் வந்து கண்டிப்பா நண்பா நீ பாட்டு எழுதலாம் அப்படின்னு அவன் கொடுத்த அந்த ஒரு ஒரு நம்பிக்கையா இல்ல என்னவோ ஒரு தூண்டுகோல். என்னுடைய முதல் பாடல் யாதுமாகின்னு ஒரு படத்துல வெளியாகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட 4 வரிய வந்து பாராட்டி முதல்ல வந்து ஒரு ஆசீர்வாதம் மாதிரி என்னை வாழ்த்தி பேசினவரும் முத்துக்குமார் அண்ணன் தான். ஸோ அந்த வரிகளை நான் இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லையில்லா வானம் என்று என்னை நினைத்திருந்தேன், உள்ளங்கையால் மூடிக்கொண்டாய் மிச்சமின்றி கரைந்தேன்னு ஒரு வரி வரும். அது ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு பாராட்டினாரு. அப்படி இல்லைங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆமா ஒண்ணுமே இருக்காது. தியேட்டர் தான் இருக்கும், அதுவும் எங்கேயோ இருக்கும். நான் சொல்றது எம்ஜிஆர் சார் காலத்துலயும் சரி, எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி காலத்துலயும். அப்ப ஏன் அவங்க எல்லாம் வந்து அந்த காலகட்டமே உருவாக்குச்சு தத்துவத்துக்கான இடத்தை. எல்லாருக்குள்ளயும் ஒரு கருத்து இருக்கு. அது அவங்க சொல்றதுக்கு தயாராகவும் இல்ல, நம்ம சொன்னா அது கேட்கறதுக்கு தயாராகவும் இல்ல. நீங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு பாட்டை வந்து நீங்க எழுதுவீங்க. ஸோ இப்போ அந்த ஒரு பாட்டை நீங்க பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக் சாங்கை மட்டும் மைண்ட்ல வச்சு ரிப்பீட் பண்ணி பண்ணுவீங்களா, இல்ல வந்துட்டு 4-5 இது டுகெதரா பண்ணுவீங்க? இல்ல, அது டைமை பொறுத்து. இப்ப ஒரு பாட்டை கொடுத்த உடனே அடுத்த நாளே கேட்குறாங்க, இல்ல எனக்கு மத்தியானத்துக்குள்ளே வேணும் அப்படின்னாங்கன்னா, நீங்க வேற எதுவுமே ஆசைப்பட முடியாது. அந்த பாட்டுக்கான டைம் தான் கொடுக்க முடியும். இதே உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறது தான் கஷ்டம். அதுக்காக ஒரு பெரிய சரத்தை எடுப்பேன். அது எனக்குள்ள நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. எனக்கு வந்து ஒரு 2-3 டீ சாப்பிடணும்னு நினைப்பேன். அது சில நேரம் ஸ்ட்ரக் ஆகி அப்படியே உட்காந்துக்கும். என்னடா ஒண்ணுமே புரியல அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு வார்த்தையோ ஏதாவது நம்மளை ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் பக்காவா கடகடன்னு முடிச்சிருவோம். ஸோ அப்படியே நடக்கும். சில நேரம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிருவோம், ஒரே 2 வரிக்கு மட்டும் உட்காந்துட்டு மண்டே பிச்சுட்டு கிடக்கும். அது 2 நாள் கூட ஆகும். இப்ப நானும் ஷாண்டோல்டன் ஐயாவும் பாத்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு எங்க பாட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தைக்காக உட்காந்து அப்படியே 2 மணி நேரம் உட்காந்து நானும் அவர் பாப்பா, அவர் என்னை பார்ப்பாரு. என்னங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், ஐயா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கரெக்டா அது ஒண்ணு முடிப்போம், அது கரெக்டா வரும். அந்த ஒரு வார்த்தையினால அப்படி விடவும் முடியாது. அவரும் விட மாட்டாரு, நானும் விட மாட்டேன். அது அந்த 2 பேருக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகே. சோ இப்போ ஒரு பாடலை முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த பாடலுக்கு போகணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாடலுக்கு அந்த ஃபீலிங்ஸா இருக்கட்டும், சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், அதே ஸ்டக் ஆகி நிற்கும் உங்களுக்கு அடுத்த பாடல் எழுதும் போது. அதை ஓவர் கம் பண்ணி எப்படி நீங்க அடுத்த பாடலுக்கு? இல்லைங்க, அது ஆரம்பத்துல பிரச்சனையா இருந்தது. இப்ப எப்படின்னா, இப்போ நீங்கள் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனுக்கோ எக்ஸாம்னாவே ஒரு பதட்டம் வந்துடும் இல்லையா? ஆனால் நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்க, மறுபடி மாஸ்டர் டிகிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தயாராகவே இருப்பீங்க எக்ஸாமுக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 15 வருஷத்தில் இருக்கிறதுனால எனக்கு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன பிரச்சனை ஆகும்னா, பாட்டை முடிச்சுட்டு 2 வாரம் கழித்து ஒரு கரெக்ஷன் வருவாங்க. அப்போ தான் நமக்கு ஐயோயோ அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குத்துப்பாட்டு எழுதிட்டு இருப்போம், இது லவ் ஃபெயிலியர் சாங்காக இருக்கும். ஏங்க இது என்னங்க இப்படி அந்த ஒரு டிராவல்லே பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஒரே நேரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சேட் சாங்கா எழுதியிருக்கேன், ஒரு துள்ளல் பாட்டு எழுதியிருக்கேன். ஆனா இந்த கரெக்ஷன் வரும்போது நமக்கு அதுக்குள்ள போறது பெரிய டைம் ஆகும். நான் தான் இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், ஏங்க கரெக்ஷன் சொல்றது தப்பு இல்லை, 2 வாரம் கழிச்சா சொல்லுவீங்க, இல்லை 2 மாசம் கழிச்சுலாம் சொல்றவங்களா இருக்காங்க. ஆமா. ஸோ அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓ சரி, அவங்க ஏதோ யோசிக்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடைசி பார்வை வந்து இயக்குனரோட பார்வையில தான் பாட்டு. அவருக்கு என்ன பிடிக்குதோ, அவர் என்ன சூஸ் பண்றாரோ அதுதான் வெளியே வரப்போகுது. கரெக்டுங்களா? அதையும் தாண்டி நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணலாம், தலைவா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில்லாஞ்சிரிக்கெல்லாம் வரியை தூக்கி சொல்லிட்டாங்க, நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி புரியுமான்னு தெரியல, கனெக்ட் ஆகாதுன்னு. ஆனால் அதை போராடி வைக்கும்போது அது ஒரு காட்சை, அந்த மாதிரி சில விஷயம் நடக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த லிரிக்ஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே டைமில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பேக்வேர்டாக போனோம் அப்படின்னா கண்ணதாசன் அவர்களாக இருக்கட்டும், மற்றபடி வைரமுத்து அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி படத்துலையும் சரி, எம்ஜிஆர் படத்துலையும் சரி, அந்த ஒரு கருத்து விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து புஷ் பண்ணி எழுதியிருப்பாங்க. லைஃப் ஜேர்னியை பற்றி, கஷ்டங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் வந்து அந்த ஒரு சினரியோ மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆஸ் எ லிரிசிஸ்டாக? வந்து ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாதான் அவனுக்கு அறிவே, இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க, இல்லை அவங்க பார்க்குற மனிதர்கள். சரிங்களா? இப்போ அப்படி இல்லையே. இப்போ நீங்கள் வந்து அவனுக்கு சொல்லி தான் ஆகணும்னு கிடையாது. ஃபோன் எடுத்தானா அவனுக்கு எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே அவனுக்கு தெரிய வந்துருச்சு. இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியும் அப்படின்வான்.
ஏன்னா ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகுது ஜெனரேஷன் மட்டும் இல்ல, உங்களுக்கு மீடியா நிறைய வந்துருச்சு. அப்படி இல்லைங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆமா ஒண்ணுமே இருக்காது, தேட்டர் தான் இருக்கும், அதுவும் எங்கேயோ இருக்கும். நான் சொல்றது எம்ஜிஆர் சார் காலத்துலயும் சரி, எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி காலத்துலயும். அப்ப ஏன் அவங்க எல்லாம் வந்து அந்த காலகட்டமே உருவாக்குச்சு தத்துவத்துக்கான இடத்த. அப்ப வந்து ஓ மனுஷன்னா இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை பாடமா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இங்க தனியா இருக்கிறாங்க, ஆனா தனிமையை உணர்றாங்கறானா இல்ல. இப்ப நீங்க தனியா இருக்கும்போது போன் தானே நோண்டுறீங்க, இல்ல போன் உங்களை நோண்டுது, என்ன ஒண்ணு பண்ணுது இல்ல. அப்ப நீங்க தனிமையை ஃபீல் பண்றதே இல்ல. அப்ப எப்படி நீங்க இன்னொருத்தர் கருத்து சொன்னா ஏத்துக்குவீங்க? எல்லாருக்குள்ளேயும் ஒரு கருத்து இருக்கு, அதை அவங்க சொல்றதுக்கு தயாராகவும் இல்ல, நம்ம சொன்னா அது கேட்கறதுக்கு தயாராகவும் இல்ல. இந்த காலகட்டம் அப்படி. இப்ப பாருங்களேன், இந்த காலத்துல எல்லா மீடியாவும் ஒழிச்சிட்டோம். அப்பயும் இங்க தத்துவம் இடப்போய் சிவாஜி காலமோ எம்ஜிஆர் சார் காலமோ இருக்குதுன்னு வைங்களேன். அப்படி ஒரு காலத்தை உருவாக்குனீங்கன்னா இங்க தத்துவம் தேவைப்படும். அதனால அந்த காலம் அப்படி அமைஞ்சது. இந்த காலத்துல வேற விதமான தத்துவமா தேவைப்படுது. லைஃபை ஜாலியா எடுத்துக்கப்பா, இப்படி போகப்பா, அப்படி போங்கப்பா, அப்படி. இப்பயும் சில விஷயங்களை வைக்கணும். தத்துவம் தான் என்னைக்குமே நிலையானது. ஆனா அவங்ககிட்ட இங்க பாரு அப்படின்னு மிரட்டக்கூடாது. தோல் மேல கை போட்டு லைஃப்ல என்ன தெரியுமா அப்படின்னு ஜாலியா, அப்படி தெரியுமான்னு கூட தேவையில்லை, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம், இல்லை அவன் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம், அவனுக்கு தேவைப்பட்டா சொல்லலாம். அந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு வரியோ 2 வரியோ அமைஞ்சா நான் அதுவே பெரிய விஷயமா பாக்குறேன். சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம மாறி போய் காலம் மாறுதுங்க. இப்ப நான் வந்து யோசிப்பேன், கண்ணதாசன் ஐயா, வாலி ஐயா, எல்லாரும் இப்ப இருந்தா, வைரமுத்து சார் எல்லாம் வந்து இப்ப அந்த பீக்ல இருக்கும்போது, இப்ப சொல்றேன், அவங்க எல்லாம் இப்ப இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன். ஆமா கரெக்ட் இல்லைங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்களே வந்து அடாப்ட் பண்ணி தான் எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாலி சார் கடைசி வரைக்கும் அடாப்ட் தான் பண்ணாரு. கண்ணதாசன் ஐயா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு எல்லாருமே அப்படிதான் மாறுவாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாறணும். இப்ப ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி போய் இன்ஸ்டான்னு எழுதியிருக்க முடியுமா, ஃபேஸ்புக்னு எழுதியிருக்க முடியுமா? எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம எதை அதிகமா நம்ம பழகுறோமோ அதைத்தான் வார்த்தையா வரும். வந்து இயற்கையை அதிகமா நேசிச்சாங்க, இயற்கையான வார்த்தைகள் வந்தது. புரியுதுங்களா? இப்ப இயற்கையோ தள்ளி விட்டுட்டு எல்லாமே போன்ல பாக்குறோம். ஏய் நம்ம ஊர்ல நம்ம பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருந்து ஈரோடோ எங்கேயோ போறோம்னு வைங்களேன், நம்ம ஊர்ல செம்ம மழை அப்படின்னா பாருங்க யூடியூப்ல பாத்துக்கிறேன். புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. இல்ல நம்ம வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல, டிவி போட்டு பாக்குறான். சென்னையில இருந்துகிட்டே சென்னையோட மழை வெளியே வந்து வர்றதே இல்லையே. அப்ப யதார்த்தத்தை நம்ம எல்லாமே வந்து மீடியா வழியா பாக்குறோம். அப்ப இப்படிதான் இருக்கும். கரெக்ட்.